இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயங்களை குறித்து தான் உலக மக்கள் எல்லாம் இன்றைய மாதத்தில் ஒன்று கூடக்கூடிய மக்காவில் மஸ்ஜிதுல் ஹரமில் அங்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் நினைவு கூறக்கூடிய முக்கியமான அம்சங்கள் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு குறித்து தான். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்த முக்கியமான அந்த வரலாறு இல்லாமல் ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும் அங்கே செய்யக்கூடிய சில காரியங்கள் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் நினைவு கூறும் விதமாகவே இருக்கும். அந்த அடிப்படையில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் இவர் ஒரு நபியாக மட்டுமல்லாமல் ஒரு தந்தையாக, ஒரு சமுதாயத்துடைய தலைவராக, ஒரு பிள்ளையாக, அனைத்துமாக இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க இருந்திருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தாரே நமக்கு அழகான ஒரு முன்மாதிரி. அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் அவர்களை அழகிய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்களுடன் அழகிய ஒரு பயணத்தை நாம் தொடர்ந்தோமானால் அழகான ஒரு மறுமையுடைய வெற்றியை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் அனைவரும் பெற்றிருக்க முடியும். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் வரலாற்றை நம்ம அனைவரும் கற்றுருப்போம், படித்திருப்போம், தெரிஞ்சிருப்போம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய விஷயத்தில் பலகீனமான ஒரு சமுதாயமாக இருக்கும். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அவங்களுடைய வரலாறுனா, அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டுட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கட்டளையாக இருக்கட்டுமே அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஹஜ்ஜி பெருநாளுக்கு இன்னொரு பேர் சொல்லும்போது தியாக திருநாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம், இவர்களுக்கு முன்மாதிரி, நீங்க இவர்களுடைய மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் ரசூலுல்லாஹ்விட்ட கட்டளை இடுறானா, இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களுடைய மார்க்கத்தின் மீதே நீங்க இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நபி தான் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன்ல சொல்லும்போது கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனா, இப்ராஹிம் ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கிறாங்க. ஒரு விஷயமோ ரெண்டு விஷயமோ கிடையாது, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்பதற்கான அழகிய முன்மாதிரியாக இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. ஏகப்பட்ட முன்மாதிரி இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்தில் இந்த கால சூழலில் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிறிய நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் படிப்பினை தரக்கூடிய ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழைப்பு பணி. எல்லா நபிமார்களும் அழைப்பு பணி செய்வதற்காக அனுப்பப்பட்டாங்க. நம்முடைய உம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய உம்மத் அழைப்பு பணிக்காகவே சிறப்புப்படுத்தப்பட்ட ஒரு உம்மத். அப்படிப்பட்ட நம்முடைய உம்மத்தில் கண்டிப்பான முறையில் அழைப்பு பணி என்பது நடந்துதான் ஆகணும். எனக்கு என்ன கல்வி இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரியுதோ அதன் பக்கம் மக்களை அழைத்து தான் ஆகணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது குன்தும் ஹைரு உம்ம உஹ்ரஜத் லின்னாஸ், மக்களிலேயே வெளிப்படுத்தப்பட்ட அந்த குடும்பங்களிலே நீங்க தான் சிறந்த சமுதாயமா இருக்கீங்க. ஏன் என்ன காரணம்னா தஅமுரூன பில் மஅரூஃப் தன்ஹவுன அனில் முன்கர், நீங்க நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. அதனால தான் வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே மிக சிறந்த சமுதாயமா உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அருள்மறையான் திருமறையில் கூறியிருக்க. அழைப்பு பணி செய்வதில் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருக்கிறதுலே அழகான ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. ஏன் என்ன காரணம்னா முழுக்க அழைப்பு பணி என்பது எடுத்த கவுத்தம்லாம் பண்ண முடியாது. எதை போனோம் 4 விஷயம் எனக்கு தெரிஞ்சுட்டு அந்த பக்கம் மக்களை அழைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அழைக்க முடியாது. அழைப்பு பணியில் முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம் ஹிக்மத்துன்னு சொல்லுவாங்க, நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய வழிகெட்ட ஒரு சமுதாயம் எதை கொண்டு வழி தவறி இருக்குன்னா ஹிக்மத்துன்னு சொல்லக்கூடிய நுண்ணறிவு வைக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்குமே ஹிக்மத்தை கொடுத்துருக்கான், எல்லாருக்குமே அறிவை கொடுத்துருக்கான். ஆனால் பாருங்க, அந்த அறிவை கொண்டே இஸ்லாமிய சமுதாயத்தில் தௌஹீத் எங்கக்கூடிய பெயரில் வழி தவறிய ஒரு கூட்டமும் நமக்கு மத்தியில் இருக்கு. ஏன் என்ன காரணம்னா அவங்க அதிகப்படியான அறிவை கொண்டு போய் மார்க்கத்தில் செலுத்திட்டாங்க. உதாரணமாக ஒரு மேடையில் 2 பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. ஒரு பேச்சாளர் ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அறிவு சார்ந்த விதமாக பேசுகிறாங்க, நுண்ணறிவு சார்ந்த விஷயமா பேசுகிறாங்க. அந்த அறிவு சார்ந்து பேசுகிற அந்த பேச்சையும் இன்னொரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா சாதாரண ஒரு பேச்சை பேசும்பொழுது
மக்களுக்கு மத்தியில் எந்த பேச்சு எடுப்பணும்னா அந்த ஹிக்குமத்தான முறையில், அழகான முறையில், மக்களை யோசிக்க வைக்கிற முறையில் ஒரு ஸ்பீச் பண்ணவர்னா அந்த ஸ்பீச் என்பது மக்கள்கிட்ட எடுப்படும். ஏன்னா மக்களுடைய அந்த மைண்ட் செட் எப்படின்னா, என்ன கருத்து சொல்றாங்கிறது முக்கியம் இல்லை, அவருடைய பேச்சு என்பது எப்படி இருக்கு, அந்த பேச்சு என்பது மக்களை கவரக்கூடியதா இருக்கா, அந்த விஷயத்தை கொண்டு இன்றைய தினமும் மக்கள் ஒரு கூட்டத்தை, வழிகட்ட கூட்டத்தை பின்பற்றிருக்காங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவை தவறான முறையில் பயன்படுத்தின காரணத்துக்காக. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் நபியாக ஆக்கப்பட்ட உடனே முதலாக அழைப்பு பணி செஞ்ச நபர் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய தந்தை ஆதர் அலைஹிவஸல்லம். சிலைகளை செய்து சிலைகளை வணங்கக்கூடிய அந்த தன்னுடைய தந்தையிட்ட எந்த அளவுக்கு அழகான முறையில் ஒரு அழைப்பு பணி செய்கிறாங்கன்னா, சிலை செய்யக்கூடிய அந்த நபர்கிட்ட போய் நீங்கள் சிலையெல்லாம் வணங்கக்கூடாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு வெறும் கல் இப்படின்னு சொன்னால் அவங்கள அடிப்பான். என்ன காரணம்னா அவனுடைய மூளையை நீங்கள் யோசிக்க வைக்கல, அவனத்தில் ஹிக்குமத்தான முறை நீங்கள் தாவா செய்யலை. இதுக்கு தான் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம். உங்களிடத்துல அவங்கள்ட்ட முன்மாதிரி, அழகான முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் போகிறாங்க, தந்தைகிட்ட போகிறாங்க. தந்தைகிட்ட சிலை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு மகன் தன்னுடைய வாப்பாவை விரும்புவாங்களோ அதனுடைய வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே. இது இந்த யா என்பது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, அழகான அந்த ஒரு நபர் நேசிக்கிறது, நேசத்துடைய வெளிப்பாடான ஒரு முறையில் என்ன பண்ணுவாங்க, இதை பயன்படுத்துவாங்க. அந்த அடிப்படையில் யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, அதை சொல்லிட்டு நீங்கள் எந்த விஷயத்தில் இருக்கீங்க, எவ்வளோ பெரிய பலகீனமான விஷயத்தில் இருக்கீங்கன்னு நுண்ணறிவை கொண்டு, ஹிக்குமத்தை கொண்டு அவர்களுக்கு விளக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் சொல்கிறாங்க, ஐயா அபத்தி லீமா தாமுது, நீங்கள் எதுக்காக வணங்குறீங்க, நீங்கள் எதை வணங்குறீங்க, மாலா எஸ்மவ், அது கேட்காது. நீங்கள் எதை வணங்குறீங்களோ அந்த விஷயம் நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை கேட்காது. வலா யுபுசிர், அது உங்களை பார்க்கவும் செய்யாது. நீங்கள் போய் முன்னாடி போய் நின்று என்னதான் அதுக்கு வேணுனாலும் சரி, என்னதான் அதுக்கு நீங்கள் சுத்தப்படுத்தினாலும் சரி, அதை நீங்கள் செஞ்சாலும் சரி, அது உங்களை பார்க்காது. அதோடு மட்டும் இல்லை, வலா யுகுனி அன்க ஷைஆ, அது உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே அளிக்காது. இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் எடுத்த உடனே போய் அந்த கல்லெல்லாம் வணங்காதீங்க, அது வெறும் கல், வெறும் பாறை இப்படின்னு சொல்லலை. ஹிக்குமத்தான முறையில் மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய மூளையை சிந்திக்க வைக்க விதமாக இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் தந்தைகிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பேசினாலும் அது கேட்காது, நீங்கள் என்ன பேசினாலும் அந்த சிலை கேட்காது. நீங்கள் என்ன போய் நின்னாலும் சரி, என்ன நீங்கள் செஞ்சாலும் சரி, அது உங்களை பார்க்காது. அதே போல் அதுகிட்ட இருந்து எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடையாது, அதுகிட்ட இருந்து எந்த ஒரு தீமையும் வராது. அந்த அடிப்படையில் அழகான முறையில் சிந்திக்க வைக்கக்கூடிய அந்த விதத்தில் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் போகிறாங்க, தந்தைகிட்ட சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த அவருடைய தந்தை ஆசர் சிந்திச்சு இருந்தா, அவருடைய மூளையில் ஆமாம் நம்ம சொல்கிறது அதை கேட்குமா, நம்மளை அது பார்க்குமா, நமக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யுமா, நம்மளுக்கு எந்த ஒரு தீமையாச்சும் செய்ய முடியுமான்னு சிந்திச்சிருந்தா கண்டிப்பான முறையில் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தில் ஆசர் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் சிந்திக்காத காரணமாக என்ன பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அழகான முறையில் அழைத்து இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவருடைய தந்தைகிட்ட சொன்னாங்களோ அதுக்கு அப்படியே முரணாங்க சொல்கிறாங்க, என்னுடைய கடவுள்களை நீங்கள் வெறுக்கிறீங்களா, திட்டுறீங்களா, அவமானப்படுத்துறீங்களா, என்னிட்ட இருந்து நீங்கள் விலகிடுங்க, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்கிட்ட நீங்கள் விலகிடுங்க. அப்படி நீங்கள் விலகலைன்னா நான் கல்லால் அடிப்பேன், அப்படி நீங்கள் விலகலைன்னா கல்லால் அடிப்பேன். இதே நம்மளாக இருந்திருந்தோம்னா என்ன ஆயிருக்குனாங்க, நான் உனக்கு நல்லது சொல்கிறேன் நீங்கள் கேட்கல, அப்படி தானே, நீங்களாச்சும் உங்கள் மறுமையுடைய வாழ்க்கையாச்சும் அப்படி சொல்லிட்டு போயிருப்போம். ஆனால் அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு தன்னுடைய தந்தையை இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் நேசிச்சிருந்தாங்க, நன்றாக வழங்கணும். அவர்கள் சிலை வணங்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க, மக்களை அநேக மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க. ஏன்னா அவர் தான் சிலை செய்யக்கூடியவர். அப்படி இருந்த அந்த தந்தை இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க, தௌஹீதை எடுத்து சொல்கிறாங்க, ஆனால் கேட்கல. இருந்தாலும் கூட அவங்களுடைய அந்த பாசத்தில், அவங்களுடைய கண்ணியத்தில் எந்த ஒரு குறைபாடும் ஏற்படுத்தாமல் திரும்பி சொல்கிறாங்க, ஸலாமுன் அலைக், தந்தையே உங்கள் மீது சாந்தி சமாதானமும் உண்டாகட்டும். அஸ்தக்ஃபிரு லக ரப்பி, என்னுடைய ரப்பிட்ட உங்களுக்காக நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன்.
பாவமன்னிப்பு தேடினா அந்த பாவமன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அவர் இணை வைக்கக்கூடியவராக இருக்கார். இருந்தாலும் கூட என்னுடைய தந்தை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவரிடத்துல அந்த பாசமோ நேசமோ அபத்தின்னு இருக்கக்கூடிய அந்த அழகான ஒரு நேசம் இருந்த அந்த வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தினாங்க. இணை வைப்பாளராக இருந்தும் கூட அல்லாஹ் இவரை மன்னிக்க மாட்டான் அப்படி தெரிஞ்சும் கூட உங்களுக்காக நான் என்னுடைய இறைவத்தை பாவ மன்னிப்பு தேடுறேன். அந்த அளவுக்கு தன்னுடைய தந்தையுடைய அந்த கண்ணியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காஃபிரா இருந்தாலும் கூட கொடுத்தாங்க. நம்மளுடைய சமுதாயத்துக்கு மத்தியில் சின்ன கருத்து வேறுபாடு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் வந்தா பெற்றோர்களுடைய மனசை உடைக்கிற வார்த்தைகளை பிள்ளைகள் விடுவாங்க. அதே போல பிள்ளைகளுடைய அந்த ஒரு சுச்சுவேஷனை புரிஞ்சிக்காம பெற்றோர்கள் வார்த்தையை விட்டு கடுமையான ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தோம் கவுத்தெல்லாம் தாவா பண்ண மாட்டாங்க. அழகான முறையில் எதுக்க யார் இருக்கிறாங்களோ அவர்களை சிந்திக்க வைப்பாங்க. அந்த சிந்திக்க வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மக்களுக்கே தெரியும் நம்ம தவறான நிலையில தான் இருக்கும். நம்ரூத் மன்னன்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. அந்த நாட்டில் மன்னனாக இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணுறான்னா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களையும் நம்ப வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனாக இருக்கான், ஒரு ஆட்சியாளனாக இருக்கான். இவங்களுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கம் எதுன்னு அந்த நம்ரூத் மன்னனுக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நம்ரூத் மன்னன் கேட்கும்பொழுது சொல்கிறாங்க, உங்களுடைய இறைவன் யாரு? நீங்கள் இறைவன் சொல்கிறீங்களே, எல்லாம் படைத்தவன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த இறைவன் யாரு, எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னுடைய இறைவன் இருக்கான யுஹி வ யுமீத்து, என்னுடைய இறைவன் அவன் தான் உயிரை கொடுக்குறான், அதே போல் அவன் தான் உயிரை எடுக்கவும் செய்கிறான். இப்படின்னு சொல்லும்போது அந்த நம்ரூத் மன்னன் 2 காவலாளிகளை கூப்பிடுறான். 2 காவலாளிகளை கூப்பிட்டு அவன் சொல்றான், அன உஹி வ உமீத்து, நானும் உயிரை கொடுப்பேன் நானும் உயிரை எடுப்பேன்னு சொல்லி என்ன பண்றானா ஒரு காவலாளியை கொன்னுட்டான். ஒரு காவலாளியோட உயிரை பறிச்சாச்சு, இன்னொரு காவலாளி போன்னு சொல்லிட்டு உயிரோட விட்டாச்சு. பாத்தீங்களா, நான் என்ன பண்ணிட்டேன், உயிரை கொடுத்தேன் உயிரை எடுத்தேன். இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சிருந்தா நான் இதை சொல்லல, ஆரம்பத்தில் உனக்கும் எனக்கும் உயிர் கொடுத்தானே அதை பத்தி பேசுறேன்னு தாவீல் கொடுத்துருக்கலாம், தஃசீர் கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மன்னனுக்கு அறிவிலியான இருந்த அந்த மன்னனுக்கு விளங்கும்படி அழகான முறையில் அடுத்த ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவனா, இன்னல்லாஹ யஅதி பிஷம்ஸ மின் மஷ்ரிக், என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கு புறத்திலிருந்து உதிக்க வைப்பான். நீ ஃபாத்தி பிஹா மின் மக்ரிப், நீ என்ன பண்ணு மேற்கிலேருந்து உதிக்க வை இப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் அந்த நடந்த அந்த சம்பவத்தை பற்றி குர்ஆன்ல சொல்லும்போது நிராகரிப்பான அவன் வாயை மூடிட்டான், திகைச்சு போயிட்டான். அதுக்கான எந்த ஒரு மறுப்பும் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த நம்ரூத் மன்னன் வாயை அடைச்சு போயிட்டான். அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையில் அந்த அவையில் அவனுக்கு ஏற்றது போல அழைப்பு பணி பண்ணாங்க, ஹிக்மத்தை கொண்டு அழைப்பு பணி செஞ்சாங்க. அதனால அந்த அழைப்பு பணி என்பது அங்கே வெற்றி பெறுறது. அவனால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியுது. நாமளும் பல நபர்களுக்கு அழைப்பு பணி சொல்றோம், எடுத்து வைக்கும்போது நமக்கு மத்தியில ஒரு கேள்வியை கேட்கும் போது அதற்கான முழு பதிலையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு மக்களா இருக்கு. எந்த அளவுக்குன்னா அதுக்கப்புறம் அதுக்கான பிரச்சனைகளை அவர் கொண்டு வரக்கூடாது, அதுக்கப்புறம் அதுக்கான கேள்விகளை அவர் கொண்டு வரக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த முதல்ல செஞ்ச விஷயத்துக்கு, முதல்ல சொன்ன விஷயத்துக்கு என்னுடைய ரப்பு உயிரை கொடுப்பான் உயிரை எடுப்பான் என்ற அந்த விஷயத்துக்கு அவன் செஞ்ச முட்டாள்தனமான காரியத்துக்கு தாவீல் என்பதை கொடுக்கல, மாறாக உன்னை அப்படி வரியா அப்படி சொல்லி இன்னொரு விதமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அந்த விளக்கத்தை இறைவனை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. அதை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூத் அழகான முறை சொல்றாங்க, என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கில் உதிக்க வைப்பான், நீ ரப்புன்னு தான் சொல்ற, உயிரை கொடுத்து உயிரை எடுத்தாச்சு, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க மேற்கில் இருந்து சூரியனை உதிக்க வைங்கன்னு சொன்ன அந்த இடத்துல அழகான முறையில் ஒரு அழைப்பு பணி என்பது அந்த மன்னன்ட்டு நடந்ததுனால தான் அதற்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. இப்படி பல அழைப்பு பணிகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பண்றாங்க. மக்களுக்கு மத்தியில் அடுத்து வெளிப்படுறாங்க. மக்களுக்கு மத்தியில் வெளிப்படும் போது அன்றைய காலகட்டத்தில் மக்கள் எதை எடுத்தாலும் கடவுள்னு இன்னும் வணங்குவாங்க. இந்த காலத்தில் மட்டும் நட்சத்திரங்களையோ சந்திரனை சூரியனோ வணங்காம அந்த காலத்திலேயே மக்கள் எல்லாம் நட்சத்திரத்தை வணங்கினாங்க. நட்சத்திரத்தை கொண்டு மழை பெய்யும்னு நம்பினாங்க. அதே போல சூரியனை வணங்கினாங்க, சந்திரனை வணங்கினாங்க.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட அழைப்பு பணி செய்யும் பொழுது ஹிக்மத்தான முறையில் மனிதர்களுடைய சிந்தனையை தூண்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான இறைவன் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சந்திரனை பார்க்குறாங்க. சந்திரனை பார்த்துட்டு அதுதான் என்னுடைய இறைவன் சொல்றாங்க மக்களுக்கு மத்தியில். இதுதான் என்னுடைய இறைவன் சொல்லும் பொழுது அந்த சந்திரன், அந்த நட்சத்திரம் என்பது மறையுது. அப்போ சொல்றாங்க, ஹாதா ரப்பி, நட்சத்திரம் தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொன்ன அவங்க, அதுக்கப்புறம் அதை மறையக்கூடிய விஷயமா இருந்ததுனால மறையக்கூடியது என்னுடைய இறைவனாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பிரகாசமாக இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு மத்தியில் இருந்து சந்திரனை பார்க்குறாங்க. இது பிரகாசமா இருக்கு, இதுதான் என்னுடைய ரப்பி, ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய ரப்பு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் பகல் வந்த பிறகு அந்த சந்திரன் மறைஞ்சதுன்னா அந்த சந்திரன் மறையக்கூடியது ஒருபோது இறைவனாக இருக்க முடியாதுன்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அடுத்ததாக பார்க்குறாங்க, சூரியனை பார்க்குறாங்க. ஹாதா ரப்பி ஹாதா அக்பருன், இது மிக பெருசா இருக்கு, இதுதான் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது மாலை நேரம் வந்த உடனே சூரியன் என்பது மறையுது. மறையக்கூடியது ஒருபோதும் என்னுடைய இறைவனாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யா கௌமி, அவங்களுடைய சமுதாயத்திட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா கௌமி இன்னி பதிஉ மிம்மா துஷ்ரிகூன், நீங்க இணை வைப்ப விஷயத்தை விட்டு நான் தூய்மையானவன். நட்சத்திரத்தை சொன்னாங்க மக்கள், ஏன்னா அதை கடவுளாக வணங்கினாங்க. சந்திரனை சொன்னாங்க, சூரியனை சொன்னாங்க. மக்கள் இதை எல்லாத்தையுமே கடவுளாக வணங்கின அவங்கள்ட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது எல்லாம் கடவுள் சொல்லிட்டு சொல்றாங்க, மறையக்கூடியது ஒருபோதும் கடவுளாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் சொல்லும்போது, லில்லதீன ஃபதர ஸமாவாதி வல் அர்த், இந்த வானத்தையும் பூமியையும் எவன் ஆட்சி செய்கின்றானோ, எவன் கட்டி காக்கின்றானோ அவன்தான் உண்மையான இறைவன். மக்களுக்கு அழகான முறையில் ஹிக்மத்தான முறையில் கொண்டு போறான். நீங்க வெறுமனே போயிட்டு நின்று மக்கள்கிட்ட சூரியனை சந்திரனையும் வணங்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் வணங்கக்கூடாது, அதெல்லாம் இறைவனுடைய படைப்புன்னு நீங்க சொன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா மனிதர்களுடைய சிந்தனையை நீங்க தூண்டல. எப்போ அந்த அழைப்பு பணியில ஹிக்மத் என்ற ஒரு விஷயத்தோடு நீங்க அழைப்பு பணி செய்கிறீங்களோ கண்டிப்பான முறையில் அந்த அழைப்பு பணி என்பது வெற்றி பெறும். அதே போலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஆக உயர்ந்த ஒரு அழைப்பு பணியை பண்றாங்க. மக்கள் எல்லாம் இது பெருநாள் கொண்டாட ஒரு திடலுக்கு போயாச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கூப்பிடுறாங்க, அவங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தங்கியாச்சு. மக்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நேராக மக்கள் எல்லாம் எங்கே வந்து சிலைகளை வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு நேராக போகிறாங்க. நேராக போயிட்டு அந்த சிலைகிட்ட பேசுகிறாங்க, நான் பேசுறது கேட்க மாட்டீங்களா, என்ன நீங்கள் பார்க்க மாட்டீங்களா, எனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, எந்த தீமையும் செய்ய முடியாது, இப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு கோடாரியை எடுத்து அங்கே உள்ள எல்லா சிலைகளையும் உடைக்கிறாங்க. எனவே இஸ்லாமிய சகோதரி இங்கே விளங்க வேண்டிய விஷயம், இன்றைய காலகட்டத்தில் நம்ம இஷ்டத்துக்குலாம் போயிட்டு என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. விளங்கிச்சா? அந்த டைம்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிக்மத்தான முறையில் அதை பண்ணாங்க. இந்த காலகட்டத்தில் வன்முறையை ஒருபோதும் தாவாவில் கையெடுக்க கூடாது. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினை என்பது ஹிக்மத், சரிங்களா? அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, சின்ன சிலை எல்லாத்தையும் உடைச்சிட்டு பெரிய சிலை மட்டும் விட்டுடுறாங்க. அதனுடைய கழுத்தில் கோடாரி தொங்கப்பட்டாச்சு. இந்த காட்சி என்பது முடியுது. மக்கள் எல்லாம் பெருநாளை கொண்டாட்டு என்ன பண்றாங்க, திரும்பி தங்களுடைய கடவுள்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வராங்க. பார்க்கக்கூடிய அந்த காட்சி என்பது அதிர வைக்கக்கூடிய ஒரு காட்சியா இருக்கு. இந்த காட்சி என்பது எல்லா சிலைகளும் உடைஞ்சிருக்கு, பெரிய சிலையை தவிர. மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. மக்களுக்கு மத்தியில் இப்போ பேச்சு என்பது நடக்கும். யாரு இதை செஞ்சிருப்பா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு தாவா பண்ணும் பொழுது முன்னாடி சொல்லியிருப்பாங்க, நீங்க எல்லாம் போயிட்டீங்கன்னா இந்த சிலைகள் நான் கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல ஞாபகப்படுத்துறாங்க, இப்ராஹிம் தான் பண்ணியிருப்பாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிடுறாங்க. மக்களுக்கு மத்தியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. அந்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்களுடைய சிலைகள் இப்படி ஆனதுக்கு நீ தான் காரணமா, நீங்க தான் செஞ்சீங்களா? இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல இவங்க தான் உடைச்சாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனா மக்களுக்கு அழைப்பு பண்ணி செய்யணுமே, ஹிக்மத்தான முறையில் பண்ணணுமே, மக்களை சிந்திக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பலா நான் அதை பண்ணல, எனக்கு அதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நான் அந்த விஷயத்தை பண்ணல. கபீருஹும் ஹாதா ஃபஸஅலுஹும் கானூ யன்திகூன், அந்த பெரிய சிலை இருக்க அந்த பெரிய சிலைகிட்ட நீங்க கேளுங்க.
அந்த பெரிய சிலை அதை செஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் அதுகிட்ட நீங்கள் கேளுங்க. இந்த இடத்துல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை முன்னோக்கி வைத்தாங்களோ அந்த விஷயம் வெளிப்படுது. மக்கள் அவர்களே புரிந்து கொண்டு மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, லக்கத் அலிம்த மா ஹாஉலாஇ யன்திகூன், இப்ராஹிமே இந்த சிலைகள் எல்லாம் பேசாது என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த சிலைகிட்ட நீங்கள் கேட்க சொல்கிறீங்களே, பெரிய சிலைகிட்ட கேட்க சொல்கிறீங்களே, அந்த சிலை பேசாது என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்போ சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? அதை தான் நானும் சொல்கிறேன். அந்த சிலை உங்களிடத்துல பேசாது, நீங்கள் பேசினாலும் அதை கேட்காது, உங்களை அது பார்க்காது. அதே போல் அதை கொண்டு எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு கிடையாது, அதே போல் அதை கொண்டு எந்த ஒரு தீமையும் உங்களுக்கு கிடையாது. அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? இப்படி எதுவுக்குமே பயனில்லாத ஒன்றை நீங்கள் வணங்குறீங்களே, இது எப்படி நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட அழகான முறையில் ஹிக்மத்தான முறையில் மனிதர்களுடைய அந்த சிந்தனையை தூண்டும் விதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு தாவா என்பது பண்ணுறாங்க. உண்மையிலேயே அந்த விஷயத்தை மக்கள் சிந்தித்திருந்தா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதை மக்கள் சிந்தித்திருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் அன்றைய தினம் ஏராளமான மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வாங்க. நம்முடைய வேலை என்பது அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு பணி செய்வது தான். கண்டிப்பான ஒரு நான் அழைப்பு பணி செய்கிற எல்லா நபர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த செஞ்ச விஷயம், ஹிக்மத்தான முறையில் பண்ண விஷயம் மக்களிடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த இடத்துல சஞ்சலவு வருது. என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் எல்லாம் இவர்களை தீயில தூக்கி போட்டுருங்க அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழைப்பு பணி, அவங்களுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய எங்கெங்கெல்லாம் அழைப்பு பணி செஞ்சுருக்காங்களோ அந்த இடத்துல ஹிக்மத்தான முறையில் அழைப்பு பணி என்பது செஞ்சிருப்பாங்க. தன்னுடைய தந்தை கிட்ட ஹிக்மத்தான முறையில் செஞ்சாங்க, நம்ரூத் மன்னன்ட்ட ஹிக்மத்தான முறையில் செஞ்சாங்க. அதே போல் மக்களிடத்தில் அழகான முறை எந்த அளவுக்கு அவங்களுக்கு உணர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையில் அழைப்பு பணியை செஞ்சாங்க. நாமும் அழைப்பு பணி செய்கிறது நம்ம மீது கட்டாய கடமை, அதில் எந்த ஒரு விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது பெண்களாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், நமக்கு எந்த அளவுக்கு கல்வி இருக்கோ அந்த அளவுக்கு அழைப்பு பணி செய்வது என்பது கட்டாய கடமை, அது எந்த ஒரு விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அழைப்பு பணி நம்ம செய்யும்போது நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை கொண்டு என்ன பண்ணுறோம்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு அழைப்பு பணியை செய்கிறோம். ஏன்னா உங்கள் ஒரு ஆள்கிட்ட இல்மி இல்லை, ஹிக்மத்து என்பது இல்லை, நுண்ணறிவு என்பது இல்லைன்னா ஒரு அவன்கிட்ட ஆப்போசிட் நபர்கிட்ட நுண்ணறிவு இருக்கும்பொழுது நீங்கள் போயிட்டு அழைப்பு பணி செய்யும்பொழுது அவன் உங்களை மடக்கிட்டானா, கேள்விகளை கேட்டு அவன் உங்கள்கிட்ட பதிலை சரியான முறை எடுக்க முடியலன்னா உங்களை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தையே அவன் புறக்கணிச்சிடும். உங்களை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்திலே பதிலளிக்க முடியல, பார்த்தீங்களா இது பொய்யான மார்க்கம் இப்படின்னு இட்டு கட்டிடுவான். அந்த அளவுக்கு ஹிக்மத்து என்பது அழைப்பு பணியில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிக சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்கன்னா முதல் விஷயம் அழைப்பு பணியில் அழகான ஒரு முன்மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே போல இரண்டாவது முக்கியமான ஒரு அழகான ஒரு முன்மாதிரி என்னன்னா, மனிதர்கள் என்றாலே சோதனை என்பது கட்டாயமான முறையில் வரும். அது சிறியவர்களாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், காஃபிராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கையில் சோதனை என்பது கட்டாயமான முறையில் வரும். அந்த மாற்று கருத்தை இல்லை. அந்த சோதனையின் பொழுது ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு சோதனை நமக்கு வந்துட்டா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஒரு சோதனை எப்படி வந்துட்டோம்னா நான் எப்படி அதை கடந்து போகணும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அழகான முன்மாதிரி யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கான அந்த சோதனையில் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்பியிருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது ஒரு முஃமினுடைய பண்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லும்போது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நிச்சயமாக யார் தன்னுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொன்னதுக்கு அப்புறம் சும்மஸ்தகாமோ அதில் நிலைத்து உறுதியான முறையில் இருக்கிறாங்களோ, இது ஒரு முஃமினுடைய நிலையை பற்றி சொல்கிறாங்க. இந்த வசனம் என்பது முஃமினுடைய நிலையை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் நாம் சொல்கிறோம்.
அதில் இஸ்திகாமத்தோட உறுதியோடு இருக்குமான்னு கேட்டால் அந்த விஷயத்தில் பலகீனமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் அங்கே சொல்லும்போது சில நபர்கள் இருக்காங்க, அல்லாஹ் என்று அவங்க ஏற்றுக்கொண்டது பிறகு அதில் அவங்க உறுதியான முறையில் இருக்கிறாங்களா, இவங்களுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவங்களுக்கு ஒருபோது கவலையும் கிடையாது, எதை கொண்டும் பயப்படவும் அவங்க மாட்டாங்க. ஒரு சிறந்த ஒரு விஷயம், நமக்கு மத்தியில் ஒரு சோதனை வரும்போது சுருண்டுட்டோமே, நமக்கு மத்தியில் ஒரு சோதனை வரும்போது அதை கடக்க முடியலையே, நமக்கு மத்தியில் ஒரு சோதனை வரும்போது அதையே நினைச்சு அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டோமே, என்ன காரணம்னா அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று நம்ம நம்பியிருக்கோம். ஆனால் அதில் உறுதியான முறையில் இருக்குமான்னு கேட்டால் பலகீனமான முறையில் இருக்கிறோம். யார் அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று கூறினதுக்கு அப்புறம் அதில் உறுதியான முறையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதை கொண்டு கவலை இல்லை. யார் ஆட்சியாளர் வந்தாலும் சரி, வரலாலும் சரி, பொருளாதாரம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் சரி, எல்லா நிலைகளிலும் அவங்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, எதை கொண்டு அவங்க பயப்படவும் மாட்டாங்க. இப்படியான சிறந்த ஒரு விஷயத்துக்கு அழகான ஒரு முன்மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்த சோதனை என்பது நமக்கு வந்தால் நம்முடைய ஈமான் என்பது மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை கண்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து சோதனை நமக்கு வந்ததுன்னா அப்போதான் என்னுடைய ஈமான் என்பது எந்த அளவுக்கு இருக்குது என்பது நமக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு பல சோதனைகளை இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க பெற்ற முதல் விஷயம், தன்னுடைய அந்த விருப்பத்துக்குரிய மனைவியையும் விருப்பத்துக்குரிய தன்னுடைய முதல் மகனான இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவங்களையும் அல்லாஹ்வுடைய கட்டளையின்பால் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுட்டு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையின்பால் போய் விட்டாங்க. விட்டுட்டு ஹாஜர் அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஒரு குடும்பத்துடைய அழகான முன்மாதிரி, தன்னுடைய கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி என்பது உறவு என்பது இருக்குன்னு என்பதுக்கு அழகான ஒரு முன்மாதிரி ஹாஜர் அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது அல்லாஹு அமரக பிஹாத, அல்லாஹ் உங்களை இப்படி பண்ண சொன்னானா, என்னையும் என்னுடைய பிள்ளையும் தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் யாருமே வசிக்காத ஒரு இடத்துல விட்டுட்டு நீங்கள் திரும்பி போகிறீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு இப்படி கட்டளையிட்டானா? அப்போ சொல்கிறாங்க, நாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போது ஹாஜர் அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த பெண்மணிக்கு மத்தியில் ஈமான் என்பது இருந்திருந்தா, எந்த அளவுக்கு அல்லாஹுடைய நேசம் என்பது இருந்திருந்தா, அவங்க சொல்கிறாங்க, இதன்னா யுலையனா, அப்போ பிரச்சனை இல்லை, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களை வீணாக்க மாட்டான், அல்லாஹ் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் எங்களை இப்படி பண்ணியிருக்கான், நீங்கள் போங்க பிரச்சனை இல்லை, அல்லாஹ் எங்களை வீணாக விட்டுவிட மாட்டான் இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய மனைவியுடைய அந்த என்னுடைய சின்ன பிள்ளையையும் விட்டுட்டு போகிற அந்த ஏக்கமும் கவலையும் நிறைந்த மனத்தோடு தான் திரும்பி போகிறாங்க. இருந்தாலும் கூட அதை விட மிகைத்திருந்தது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதே போல் இப்படி விட்டுட்டு போகிறீங்கன்னு ஹாஜர் அலைஹி வஸல்லம் அவங்க திட்டலை. பச்சை புள்ளையே வச்சிருக்கேன், தண்ணி இல்லை, உணவு என்பது இல்லை, மக்கள் வசிப்பதும் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு போறீங்கன்னு திட்டமும் இல்லை. அழகான முறையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவங்க கட்டுப்பட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு கணவன் மனைவி அழகான முறை நடந்து கொண்டாங்க. கட்டளை என்பது ஆண்டுகள் போகுது, பல ஆண்டுகள் போகுது. அந்த இடத்துல நடந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலம் ஜம்சம் கிணறெல்லாம் தோன்றுச்சு. அந்த இடத்துல இன்றைய தினமும் மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்கிறாங்களோ இந்த தியாகத்தை கட்டாயமான முறையில் நினைவு கூறிதான் ஆகணும். இந்த தியாகத்தை அவங்க நினைவு கூறலைன்னா அவங்களுடைய ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அதை தான் சொல்லுவாங்க, சஃபா மருவாக்கு மத்தியில் ஓடக்கூடிய அந்த ரமுல் தொங்கு ஓட்டம்னு என்ன பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க. அந்த ஓட்டம் என்பது ஹாஜர் அலைஹி வஸல்லம் தன்னுடைய கை குழந்தையான அருமை புதல்வனான இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணிக்காக தவிக்கும் பொழுது அழுவும் போது தண்ணியை தேடி சஃபா மலைக்கும் மருவா மலைக்கும் மத்தியில் ஓடின அந்த சம்பவத்தை தான் இன்றைய தினமும் சரி மறுமை நாள் ஏற்பட வரைக்கும் சரி யாரெல்லாம் ஹஜ் உம்ரா செய்கிறாங்களோ கண்டிப்பான முறையில் இதை நினைவு கூர்ந்து ஆகும். இந்த விஷயத்தை செஞ்சுதான் ஆகும். இது செஞ்சாதான் அவருடைய ஹஜ் உம்ராவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அளவுக்கு அவர்களுடைய தியாகம் என்பது நமக்கு மத்தியில் மிக சிறந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அந்த தாயுடைய அழகான முறையில் அந்த வேண்டுகோளின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு அவங்களுக்கு அந்த சோதனையிலிருந்து பாதுகாத்தான். இது மட்டும் இல்லாமல் காலங்கள் 2 ஓடுது. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவை காண்றாங்க. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி வரும்பொழுது நன்றாக வழங்க வேண்டிய விஷயம், இன்றைய காலகட்டத்தில்
குடும்ப சூழ்நிலை என்பது மார்க்கம் இல்லாத ஒரு நிலைப்பாடு, கண்ணா புண்ணான ஒரு மோசமான ஒரு குடும்ப வாழ்க்கையை விடுறாங்க. மார்க்க விஷயம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய குடும்பங்கள் இருக்க ஒரு மோசமான ஒரு குடும்பமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கு இன்றைய தினம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 நபர்கள்ட்டையும் ஈமான் அல்லாஹ்வோட மீதான தவக்கல் இருந்ததுனால எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்யுன்யமான வாழ்க்கை என்பது இருந்ததுன்னா பல வருடங்கள் கழிச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்கறதுக்காக வராங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எழுந்து நடந்து ஓடுற அளவுக்கான ஒரு பருவ வயதை அடைகிறாங்க. இந்த டைமில் அல்லாஹ் மிகப்பெரிய சோதனையான அடுத்த ஒரு சோதனையை போகிறோம். அந்த சோதனையை போடும்பொழுது எந்த ஒரு தந்தையுடைய மனமும் அதை ஏற்காது, எந்த ஒரு தாயும் அதுக்கு அனுமதிக்கவும் மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சோதனையை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றான். தந்தை சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி, என்னுடைய கனவுல நான் பார்த்தேன், அன்னி அதுபஹுக ஃபந்துர் மாதா தரா, அதாவது உன்னை அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுவதை நான் என்னுடைய கனவுல நான் கண்டேன், உன்னுடைய நிலை என்ன? தந்தை விட்டுட்டு போயிட்டா இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலையை பார்க்குறோம். தந்தை இல்லாத வளர்ந்த இளைஞர்களுடைய நிலையை நீங்கள் பாருங்கள். அவர்கிட்ட மார்க்கம் என்பது இருக்காது. அப்படி இருந்தாலும் கூட பலகீனமான ஒரு நபராக இருக்காங்க. ஒரு தாய் தன்னுடைய மகனை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். தாய்மார்களே தன்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையை வளர்த்தவங்களும் இருக்காங்க. ஆனால் மேக்சிமமான மக்கள்கிட்ட, மேக்சிமமான குடும்பத்திட்ட என்ன நடக்குன்னா, எந்த இடத்துல தந்தை என்பது இல்லையோ அந்த மகனுடைய அந்த வாழ்க்கை என்பது மார்க்கத்துக்கும் அவனுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளியான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன்கிட்ட கேட்குறாங்க, ஒரு முஃமினுக்கு சோதனை வரும்போது எப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தந்திருக்காங்க அப்படி என்பதற்கு ஒரு அழகான ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு வரலாறு. இது சொன்ன உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, ஏன் அபத்தி, என்னுடைய தந்தையே, அருமை தந்தையே, இஃபால், நீங்க அதை செய்யுங்க, மா துஅமரு, நான் அமைதியான முறையில் இருப்பேன், நான் அமைதியான முறையில் தஜிதுனி இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடுனா கண்டிப்பான முறை நான் பொறுமையால ஒருவராக இருப்பேன், உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. கொண்டுட்டு போகிறாங்க. கத்தியை தீட்டாச்சு, மகனை படுக்க வச்சாச்சு. கழுத்தில் கத்தியை கொண்டு போய் வைக்கும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தடுக்கிறான், அதை நிறுத்துறான். போதும், உங்களுடைய அந்த சோதனை நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. இங்கே விளங்க வேண்டிய விஷயம், தன்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஈமான், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே இல்லாத நிலையில் விட்டுட்டு போனீங்க. இப்போ திரும்பி வந்து என்னுடைய மகனை அறுக்குன்னு சொல்கிறீங்களே, இது என்ன நியாயம், எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் இப்படின்னு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல. கணவனும் மனைவிக்கு மத்தியில் அந்த அழகான ஒரு முன்மாதிரியை 2 நபர்களுமே அழகான முறையில் காமிச்சு தந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய உரையிலையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையில் ஈமானை ஊட்டி வளர்த்ததுனால தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டானோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி அழகான முறையில் அந்த விஷயத்துக்கு அவங்க கட்டுப்படுறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த சோதனையில் ஜெயித்ததுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பகரமாக ஒரு ஆட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். அதை அறுக்கிறாங்க. அல்லாஹ்வுக்காக நேர்த்தி செஞ்சு அதை என்ன பண்ணுறாங்க, அறுக்கிறாங்க. இதையும் நினைவு கூறாமல் எந்த ஒரு ஹஜ்ஜும் நிறைவேறாது. ஏனென்றால் இதற்கு பகரமாக சொல்லுவாங்க யௌமுன் நஹர், அறுக்கக்கூடிய தினம், பெருநாள் தினத்தன்று என்ன பண்ணுவாங்க, குர்பானி என்பது இன்றைய தினமும் மக்கள் அதிகமாக மக்கள் கொடுக்குறாங்க. ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், அதுக்கும் இப்போ மேலே அந்த இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, கடுமையான இதெல்லாம் சட்டங்கள்லாம் போட்டு தடை செய்கிறாங்க. ஆனால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைய தினமும் குர்பானி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவுகூறும் விதமாக தான் இன்றைய தினமும் மக்கள் எல்லா உலகமெங்கும் என்ன பண்ணுறாங்க, ஹஜ்ஜி செய்யக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, மற்ற பகுதியில் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி, குர்பானிகளை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க. இப்படி பல கட்ட சோதனையை தாண்டி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய அந்த வாழ்க்கையை அழகான முறையில் வாழ்ந்திருக்காங்க. இதன் காரணமாக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள
இவர் என்னுடைய நண்பன் கலீலுல்லா அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். இது இவங்களுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது தவக்கல் வச்சிருந்தாங்கன்னா, அல்லாஹ் மீது தவக்கல் வைப்பது என்பது முஃமின் மீது கட்டாய ஒரு கடமையாக இருக்கு. அந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மீது தவக்கல் வச்சிருந்தாங்கன்னா, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் கொண்டு வந்து விடும்பொழுது எந்த ஒன்றுமே இல்லை, அடிப்படை வசதி கூட இல்லை. இப்போ மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே இன்றைய தினம் அந்த இடம் பண்ணுறாங்க, ஹஜ் மக்கள் சேர்ந்துருக்காங்க. இப்படிப்பட்ட அந்த இடத்துல இந்த இடத்துல அன்றைய தினம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரையும் கொண்டு விடும்போது எந்த ஒரு அடிச்சோடும் இல்லை, தண்ணியும் கிடையாது, மக்கள் வசிப்பும் கிடையாது. அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம்தான், அல்லாஹ் மீது 2 பேருமே தவக்கல் வச்சிருந்தாங்க. அல்லாஹ் என்னை வீணாக்க மாட்டான், அதே போல அல்லாஹுடைய கட்டளை கொண்டு வந்து விட்டாங்க, கிளம்பிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் மீது உறுதியான தவக்கல் வச்சிருந்தாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே போலதான் அறுத்து பலியிட சொல்லும் பொழுது அல்லாஹ் மீது தவக்கல் வச்சிருந்தாங்க. இன்னும் முக்கியமான ஒரு இடத்துல அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கிறதுக்கான மிக சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நான் அல்லாஹ் மீது நான் தவக்கல் வச்சிருந்தா கண்டிப்பான முறையில் சிறப்பான ஒரு வாழ்க்கை என்பதை நம்ம வாழலாம். ஆனால் அல்லாஹ் மீது தவக்கல் வைக்காததன் காரணமாக தான் மக்கள் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளானைக்கு என்ன நடக்க போகுது, என்னுடைய மகனுடைய அந்த நிலைப்பாடு என்ன ஆக போகுது, என்னுடைய மகனுடைய நிலைப்பாடு என்ன ஆக போகுது, திருமணம் எப்படி நடக்க போகுது, இப்படின்னு பல கட்ட சோதனைகளும் பல கட்ட அந்த துன்பங்களை மக்கள் இன்றைய தினமும் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா ஒழுங்கான முறையில் அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் மீது தவக்கல் வச்சிருந்தாங்கன்னா, எல்லா சிலைகளும் உடைச்ச அந்த சம்பவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மக்கள் எல்லாம் ஒன்று கூடி தீ மூட்டி என்ன பண்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தீயில தூக்கி போடுறாங்க. அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தை நான் அல்லாஹ்வுக்காக பண்ணேன், அல்லாஹ் மீது தவக்கல் வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த ஒரு வழியும் இல்லை, ஃபிரௌனுடைய படை பின்னாலையும் முன்னாடி செங்கடல் மரணத்துடைய விளிம்புல இருக்காங்க. அந்த மரணத்துடைய விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த சமயத்திலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தோழர்கள்லாம் திட்டுறாங்க, நாங்கள் அங்கேயாச்சும் இருந்திருப்போம், உயிரோடு இருந்திருக்கலாம், இப்படி கொண்டு வந்து மாற்றி விட்டுட்டீங்களே, உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோன்னு திட்டுறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்னும் மஅய்ய ரப்பி, என்னுடைய ரப்பு எங்களோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தவக்கலை வைக்கிறாங்க. அந்த இடத்துல தவக்கலுடைய சிறப்பு நமக்கு மத்தியில் அதுதான் பழகினது. நமக்கு மத்தியில் அல்லாஹுடைய தவக்கல் இல்லாத காரணத்தினால தான் இன்றைய தினமும் முஸ்லீம்கள் பல்வேறு இடங்களில் அடிபடுறாங்க. முஸ்லீம்களுடைய அந்த சட்டங்களை சரியான முறையில் பின்பற்றாத காரணமே அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கல. எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பயத்தினாலேயே முஸ்லீம் சமூகம் வாழ்ந்துட்டு இருந்ததுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த ஒரு விஷயம், அதிகமான மக்கள் இருப்பாங்க ஆனால் கடுமையான முறையில் துன்புறுத்தப்படுவாங்க. முஸ்லீம்கள் அதிகமான மக்கள் இருப்பாங்க, சஹாபாக்கள் சொல்லும் பொழுது பசித்தவர்கள் எப்படி உணவு தட்டின் மீது பாய்வார்களோ அதே போல காபீர்கள் முஸ்லீம்கள் மீது பாய்வாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, முஸ்லீம்கள் கம்மியாக இருப்பாங்களா அளவில், அதிகமான நபர்கள் இருப்பாங்க. அல்லாஹ் நமக்கு மத்தியில் உள்ள அந்த பயத்தை காபீர்களுடைய உள்ளத்திலிருந்து தூக்கிடுவான். அந்த டைமில் பத்ருடைய போர்க்காலத்தில் வெறும் 300 நபர்கள் இருந்து அவங்கள விட 2 மடங்குக்கு அதிகமான அந்த நபர்களை ஜெயித்தாங்க. அல்லாஹ் மீது தவக்கல் வச்சாங்க, அல்லாஹ்வை சார்ந்திருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சார்ந்திருந்தாங்க, அல்லாஹ் மீது தவக்கல் வச்சிருந்தாங்க. அதனால அல்லாஹ் எதுவுமே இல்லாத அந்த மரணத்துடைய நிலைப்பாடிலும் கூட அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு வழி ஏற்படுத்தினா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டுட்டு போய் தீயில போடும்போது அல்லாஹ் சொல்றான், யா நார் கூனி, நீங்க ஆகிடுங்க, பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நெருப்பே நீ குளிர்ச்சியாகவும் சாந்தியானதாக ஆயிடு அப்படின்னு அல்லாஹ் நெருப்புடைய பண்பையே மாத்துறாங்க. நெருப்பு என்பது எதை போட்டாலும் கரிச்சிடும். ஆனால் அல்லாஹ் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழுக்க முழுக்க தவக்கல் வச்சதுனால நெருப்புடைய பண்பையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல மாற்றினா. நமக்கு மத்தியில் அல்லாஹுடைய தவக்கல் என்பது எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு நன்மை நடந்துட்டுனா அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் நம்ம சார்ந்திருப்போம், அல்லாஹ் புகழ்வோம். இது ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு. ஆனால் எந்த இடத்துல அல்லாஹ் எனக்கு ஒரு சோதனையை கொடுக்குறானோ அந்த இடத்துல தரம் கொடுக்கும்.
ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடுக்கு வந்துடும். நான் நல்லா தானே அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்துறேன், எல்லா கடமைகளும் நல்லா தானே செய்கிறேன், எதுக்காக அல்லாஹ் எனக்கு இப்படியான சோதனைகளை? சர்வ சாதாரணமாக மக்களுடைய வாய்களிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, எனக்கு எதுக்கு அல்லாஹ் இப்படி கொடுக்கணும்? நன்றாக வழங்குங்க. எப்பொழுது அல்லாஹ் மீது உறுதியான முறையில் தவக்கல் வைக்கிறோமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான படிப்பினை தரக்கூடிய ஒரு ஹதீஸை நமக்காக சொல்றாங்க. எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தவக்கல் வச்சிருந்தாங்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவக்கல் வச்சிருந்தாங்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் தவக்கல் வச்சிருந்தாங்களோ, அந்த மாதிரியான தவக்கல் நம்மளால வைக்க முடியாது. இருந்தாலும் கூட ஓரளவாச்சும் அல்லாஹ்வை நம்ம சார்ந்திருந்தோம்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையோ உங்களுடைய எதிர்காலமோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையாக வாழுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது, ஒரு மனிதன் பறவையை போல தவக்கல் வைக்கணும், அல்லாஹ்வை பறவையை போல சார்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பறவை என்பது அதிகாலையில் கிளம்பும். அது எந்த ஒரு சேமிப்பையும் சேர்த்து வைக்காது, உணவு பண்டங்களை சேர்த்து வைக்காது. அன்றைய தினம் அது கூட்டை விட்டு வெளியேறி போகும். அது வரும்போது ரசூலுல்லாஹ் அழகான ஒரு உவமையை காட்டுறாங்க. அது வரும்பொழுது அதனுடைய வயிறு என்பது நிரம்பப்பட்டிருக்கும். அது வரும்பொழுது, அந்த பறவை வரும்பொழுது எந்த ஒரு உணவும் இல்லாமல் எந்த ஒரு சேகரிப்பும் இல்லாமல் அந்த பறவை இருக்க, அந்த பறவை காலையில் போயிட்டு மாலையில் வீடு திரும்பும்பொழுது வயிறு என்பது நிரம்பி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குஞ்சுகளுக்கும் அது உணவை எடுத்துகிட்டு வரும். இதே போல் நீங்கள் தவக்கல் வைங்க. பறவை என்பது எந்த இடத்துல இருக்கும், எந்த இடத்துல உணவு கிடைக்கும் எதுவுமே தெரியாது. அல்லாஹ் எனக்கு ஏதாச்சும் நாடு இருப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹோட நாட்டத்து மணி கிளம்பி போய் திரும்பி வரும்பொழுது அதனுடைய அந்த ரிசுக்கை அது கண்டிப்பான முறையில் பெற்றுத்தரும். நன்றாக வழங்குங்க. இங்கே மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு விஷயம், எந்த விஷயம் நடந்து முடிஞ்சதோ அது அல்லாஹ்வுடைய நாட்டம், எந்த விஷயம் நடக்க போகுதோ அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம், எந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கோ அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம். இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான முறையில் நம்பியிருந்தாங்க. அந்த நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி கவலைப்பட்டோ, நடக்க போகக்கூடிய விஷயத்தை பற்றி கவலைப்பட்டோ, நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி கவலைப்பட்டோ எந்த ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுறாது. இதை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக வழங்கி வச்சிருந்தாங்க. தன்னுடைய மனைவியை விடணுமா, கொண்டு போய் விட்டு வந்தாங்க. மகனை அறுக்கணுமா, அறுக்க போனாங்க. மக்களுக்கு மத்தியில் அழைப்பு பணி செய்யணுமா, என்ன அடித்தாலும் சரி அழகான முறையில் அழைப்பு பணி என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. இப்படி இது பல விஷயங்களுக்கு மத்தியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்தை நம்பி இருந்தாங்க கடுமையான முறையில். ஆனால் நாம எந்த விஷயம் நடந்து முடிஞ்சதோ அதை குறித்து கவலைப்படவர்களாக இருப்பேன், எந்த விஷயம் நடக்க போகுதோ அதை குறித்து கவலைப்படக்கூடியவர்களா, துன்பப்படக்கூடியவர்களா, அழுவக்கூடியவர்களா இருப்போம். எந்த விஷயம் நடந்துட்டு இருக்கோ அதை குறித்து மக்களுக்கு மத்தியில் கடுமையான முறையில் துன்பப்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் மீது தவக்கல் என்பது எப்போ வைக்க போகிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் மீது முழுக்க தவக்கல் வச்சிருந்ததுனால தான் அவங்களுடைய சோதனைகளெல்லாம் கடந்து வந்து அழகான முறையில் கலீலுல்லாஹ், இவர் அல்லாஹுடைய நண்பன் என்று அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹுடைய நண்பன் என்று அல்லாஹுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க, சொல்லி காட்டுறாங்க. நமக்கு மத்தியில் அல்லாஹுடைய அந்த சோதனைகளை நம்முடைய நிலைப்பாடு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த சோதனையை குறித்து அல்லாஹ்வை திட்டக்கூடிய மனிதர்களாக அதெல்லாம் குர்ஆனில் சொல்லி காட்டும் போது சொல்கிறான், ஒரு மனிதனுக்கு நான் ஒரு விஷயத்தை ஒரு நல்லதை நான் சொல்கிறேன்னா அவன் அல்லாஹ் புகழ்வான், மகிழ்ச்சி அடைவான். அதே இது அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்து அவன்கிட்ட நான் எடுத்துட்டேனா அவன் அல்லாஹ்வை திட்டக்கூடிய மனிதர்களாக இருக்கிறான். நமக்கு மத்தியில் ஏராளமான சோதனைகள் வரும்பொழுது நன்றாக வழங்குங்க, எல்லாத்துக்கும் கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய செல்வம் இருக்க இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு திசை திருப்பிட வேண்டாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மிக சிறந்த அன்பான மனைவி, என்னுடைய அன்பான மகன், இது எல்லாத்தையும் கொண்டு போய் அல்லாஹ்வுக்காக இழந்தாங்க. ஆனால் பாருங்க, இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டும் போது உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு திசை திருப்பும். அதே போல உங்களுடைய செல்வம் இருக்க அந்த செல்வத்துக்காக நீங்கள் பின்னாடியே ஓடும்பொழுது அந்த செல்வம் உங்களை அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு திசை திருப்பிடும். அப்படி திசை திருப்பிட்டுனா நீங்கள் காசிரூனா ஆயிடுவீங்க, நஷ்டவாதிகள் ஒருவராக ஆயிடுவீங்க. இப்போ அல்லாஹ் அங்கே அழகான முறையில் சொல்லும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணாங்க, அல்லாஹ்வுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்தாங்க. ஆனால் நமக்கு மத்தியில் எதை அல்லாஹ் சோதனையாக சொன்னானோ, எது உங்களை திசை திருப்புன்னு சொன்னானோ அந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பலகீனமாக இருக்கிறோம். பொருளாதாரம் தேடி 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 அல்லாஹ்வை மறக்கக்கூடிய மக்களாக இருக்கும்.
பொருளாதாரத்தை தேடுறது மூலியமா அல்லாஹ்வை மறக்கக்கூடிய மக்களாக இருக்கும். அதே மாதிரி தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களுடைய மனைவிக்காக மார்க்கத்தை விட்டு விட்டு வேற ஒரு பாதைக்கு செல்லக்கூடிய மக்களாக இருப்போம். இங்கே விளங்க வேண்டிய விஷயம் அல்லாஹ் அழகான முறை சொல்றான். அப்படி திசை திருப்பிட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளை சொல்லும்போது எப்படி என்னுடைய மனைவி என்னுடைய கை குழந்தையான பிள்ளையை கொண்டு போய் விட முடியும்? இப்படி கேட்கல. என்னுடைய மகனை அருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி அறுக்க முடியும்? என்னுடைய மகனாச்சே அப்படின்னு அவங்க கேட்கல. சிலைகள்லாம் உடைச்சிட்டு தீயில தூக்கி போடும்போது என்ன போடாதீங்க கதறல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை அழகான முறையில் நிறைவேற்றக்கூடியவங்களா இருந்தாங்க. நமக்கு மத்தியில் ஏராளமான சோதனைகள் வருது. அந்த சோதனையில முழுக்க முழுக்க நான் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறேனா இப்படி என்ற கேள்வி நம்ம ஒவ்வொரு மத்தியிலும் வரும்போது அந்த விஷயத்துல நாம எல்லாருமே பலகீனமான முறையில் இருக்கோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வரலாறை கேட்டால் அவங்களோட வரலாறை பற்றி நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஆனால் அதுலேருந்து படிப்பினை பெற்றோமான்னு கேட்டால் அந்த விஷயத்தில் மக்களுக்கு மத்தியில் பலகீனமான முறையில் தான் இருப்போம். எனவே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு பார்ப்பதற்கான மிக முக்கியமான காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வரலாறு இல்லாமல் எந்த ஒரு ஹஜ்ஜும் சரி எந்த ஒரு உம்ராவும் சரி ஏற்றுக்கொள்ளப்படாது. அவங்களுக்குள்ள அந்த தியாகங்களை குறித்து தான் இந்த ஹஜ்ஜி பிறநாள் என்பதே நடக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகை முன்மாதிரி என்ற தலைப்பில் இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதில் பார்த்த முதல் விஷயம் நம்ம அழைப்பு பணி பண்ணுறோமா அதில் ஹிக்மத்து என்பது ரொம்ப 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 அவசியம். அதே போல் எனக்கு ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனையில் நான் ஒரு முஃமினாக இருந்தால் என்னுடைய நிலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல் என்னுடைய நிலை என்பது இருக்கணும். அதே போல முழுக்க முழுக்க எல்லா நிலைகளிலும் அது உங்களுடைய இன்பம் வந்தாலும் சரி உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி என்ன எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி அல்லாஹ்வை சார்ந்திருந்தாங்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளாக இருந்தாலும் சரி நன்மைகளாக இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் கண்டிப்பான முறையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நெருப்பு குளிக்கப்பட்டதோ நமக்கு நம்முடைய சோதனை என்பது இலகுவாக்கப்பட்டுடும். ஆனால் எந்த இடத்துல தவக்கல் என்பது குறைந்துடுதோ எந்த அளவுக்கு என்னுடைய தாவாவில் ஹிக்மத்து இல்லையோ எந்த அளவுக்கு என்னுடைய சோதனையின் போது அல்லாஹ்வின் பக்கம் நான் நெருங்கலையோ கண்டிப்பான முறையில் இந்த உலக வாழ்க்கை என்பது என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கு. இந்த உலக வாழ்க்கையில யாராலெல்லாம் ஏமாறுறாங்களோ நாளை மறுமையில் அவர்கள் கட்டாயமான முறையில் நஷ்டவாளிகளாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அழகான முறையில் படித்து அழகான முறையில் இங்கே எதெல்லாம் நம்ம கேட்டோமோ அதன்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறும் நபியாக மட்டும் இல்லாமல் அனைத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அனைத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் அழகான முறையில் வாழ்ந்து அழகான முறையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் தருவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.